வரக்கூடாதுன்னு முடிவெடுத்து நாடகம் ஆடுறவளுகிட்ட என்னத்த பேச சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், விடு, நம்ம பேசிக்கலாம். நீ போயா. சம்பந்தக்காரர் வீட்டு கல்யாணம்னா நம்ம குடும்பத்தோட போய் கலந்துக்கிட்டா தானே நல்லா இருக்கும். அதை விட்டு விட்டு குளிர் காய்ச்சல்னு சொல்லி சத்துனாபத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. கல்யாணத்துக்கு போற இடத்துல ராசத்துறை எங்கேயா வீட்டில் யாரையும் காணோம்னு கேட்டா நாம எங்க போய் மூஞ்சியை வச்சுக்கிட்டு பதில் சொல்றது? இது என்ன மூணாம் மனுஷன் வீட்டு கல்யாணமா? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி வராம இருக்கிறதுக்கு. நம்ம சொந்த மகனுக்கு மூத்த மகளை கட்டி கொடுத்த சம்பந்தக்காரர் வீட்டு கல்யாணம். கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்குறாளுகள் அவளுக. விடியா நடராசா, அதை நினைச்சு நீ ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கவே? நம்ம வீட்டு பொம்பளை ஆளுகளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. அப்புறம் அதை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கிறதால என்ன ஆக போகுது சொல்லு? எப்படிப்பா இப்ப ராசத்துறை கேட்டா நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க? நாட்டரசா, உன் பொண்டாட்டி உன்கிட்ட சொன்ன பொய்யவே நீ ராசதுரை கிட்ட சொல்லிடு. மூணு பேருக்கு காய்ச்சலா இருக்கு, நடக்க கூட முடியல, மொத்தமா படுத்து கிடக்குறாளுங்க. டாக்டர் வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறியா? அப்படித்தானே மாமா? ஐயா சொல்றதும் சரிதானே மாமா? எதுக்கு தேவையில்லாம உண்மையை சொல்லி நம்மளும் அசிங்கப்பட்டு அவரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, பேசாம ஐயா சொன்ன மாதிரியே அவங்க சொன்ன பொய்ய நம்மளும் சொல்லிடலாமாமா? என்னையா புகழு? அப்பா, என்னையா எதுவும் பேசாம அமைதியா வர? ஒன்றும் இல்லைப்பா. சரியா, உன்னோட படிப்பெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? போயிட்டு இருக்குப்பா. முதல்ல மலருக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லு. சார்ஜ் இல்லாமல் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. அவன் ஃபோன்ல இருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தங்களுடைய பேலன்ஸ் தொகை குறைவாக உள்ளது. தங்களால் இந்நேரம் அங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குமே, எப்படி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது? சரி, தங்கராஜ் மாமாக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ணே அண்ணே அண்ணே, என்னங்க? செல்ஃபோன் கொடுங்கண்ணே, அவசரமாக ஒரு கால் பண்ணோம். என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, கொஞ்சம் ஃபோன் தர முடியுமா ப்ளீஸ்ண்ணே? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. தேங்க்ஸ்ண்ணே.
trying to reach is currently not answering your call. என்னாச்சுங்க? அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே. ஏய் பார்த்துப்பா மாப்பிள. என்ன மாப்பிள? ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு போடா. ஐயா தங்கராசு, ஐயா வண்டி ஓட்டும் போது ரோட்டை பார்த்து ஓட்டாம போனை பார்க்கலாமா? இல்லைங்கய்யா, ஏதாவது முக்கியமான போனா இருக்குமான்னு பார்த்தேன். சரி, முக்கியமான போனா இருந்தா வண்டியை நிப்பாட்டிட்டு என்னன்னு கேளு. ஒரு நல்ல காரியத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றது சொல்லு? அப்படி யார் இப்ப ஃபோன் பண்றா? ஐயா ஏதோ புது நம்பர்ல இருந்து வருது. புது நம்பர்ல இருந்து வருதுன்னா முக்கியம் இல்லாத போனா தான் இருக்கும். எவனாவது போனை போட்டு லோன் வாங்குறியா, லொட்டு வசதிக்கு வாங்குறியான்னு கேட்பாங்க. நீ அதெல்லாம் எடுக்காத. போனை அமைதியில் போட்டு நீ பாட்டுக்க வண்டி ஓட்டு. சரிங்கய்யா. அமைதியில போடுவீங்களா? அப்படின்னா சைலண்ட்ல போடுறதா ஐயா அப்படி சொல்றாரு மாப்ள. ஏங்க எனக்கு டைம் ஆகுதுங்க, கிளம்பணும். தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்ல. இப்போ இந்த கல்யாணத்தை நம்ம நிப்பாட்டணும்னா நம்ம நேராக போகிறது தவிர வேறு வழியே இல்லை. அம்மா, பொண்ணு வீட்டுக்காரங்க யாருமா? சொல்லுங்க ஐயரே. மாங்கல்யத்தை எடுத்துன்னு வாங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா, ஐயர் தாலி கேக்குறாருக்கா. ஐயோ மறந்து போயிட்டேன். சரிக்கா, நான் கொடுத்துட்றேன். महादेव्ये च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो इन्दाங்க ஐயரே. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते मांगल्य देवताभ्यो नमः. போங்க மாப்பிள. ஆமா, நீங்க முன்னாடி போங்க. ஐயா பார்த்து மெதுவா வாங்க. வாங்கய்யா. வாங்க மாமா. வரமா வரமா வரமா.
வாங்க ஐயா. வரேம்மா. வாங்கண்ணே. தங்கச்சி வரேம்மா. வாங்க தம்பி. வணக்கம். நீ எப்போ வந்தீங்க? காலையில தான் வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னம்மா எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு மாமா. சரிம்மா. அத்தை, பவுனு, ஈஸ்வரி எல்லாரும் எங்க மாமா? என்னாச்சு மாமா? பின்னாடி எதுவும் வராங்களா? இல்லம்மா, அத்தை, ஈஸ்வரி, பவுனு எல்லாத்துக்கும் உடம்புக்கு முடியலம்மா. குளிர் காய்ச்சல்னு சொல்லிட்டு யாருமே வரலம்மா. விடுதாயி, அதான் நாங்க வந்துட்டோம்ல. நாங்க வந்தாலே சபையே நிறைஞ்ச மாதிரி. நீ எதுக்குமா மனசு கஷ்டப்படுற? போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. வாயா நடார் சார். வாங்க வணக்கம் தம்பி. வரேன் தம்பி. வரேன் சித்தப்பா. ஆமா, எங்க நம்ம வீட்டு பொம்பளைங்கெல்லாம் ஆளை காணோம், இன்னும் வரலையா? இல்லப்பா. அத்தை, ஈஸ்வரி, பவுனு 3 பேருக்கும் ராத்திரியில இருந்தே குளிர் காய்ச்சல்பா. எல்லாரும் படுத்த படுக்கையா இருக்காங்க. டாக்டர் அவங்கள வீட்டுல வந்து பார்த்துட்டு எங்கேயும் நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. மூணு பேரும் இப்படி வர முடியாம போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் கூட வரும்போது மாமா கிட்ட அவங்கள கல்யாணத்துக்கு வர சொல்லி தொந்தரவு பண்ணாதீங்க மாமா, காலையில அவங்களால வர முடிஞ்சா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்ப்பா. இல்ல மாமா? ஆமாம்மா ஆமாம்மா. இப்ப பரவாயில்லையா ஐயா? பரவாயில்ல. ராத்திரிக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல துரை. டாக்டரும் இன்னும் 2-3 நாள்ல சரியா போயிடும்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சீக்கிரம் சரியாயிரும். சரி வாங்க வாங்க, உள்ள போய் பாருங்க. ஆமா, மாப்பிள்ளை எங்கம்மா? என்னம்மா அமைதியா இருக்க? வெற்றி எங்கம்மா ஆளை காணோம்? அவன் எங்களுக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டானே. என்னம்மா, மாப்பிள்ளை வந்துட்டாருல்ல? இல்லப்பா, அவர் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காரு. சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான்ப்பா போனாரு. முக்கியமான வேலையா? இப்ப இங்க கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, அதை தாண்டி என்னவா முக்கியமான வேலை? சரி சரி, பரவாயில்ல விடியா. அதான் மாப்பிள்ளை சீக்கிரம் வந்துறேன்னு சொல்லிட்டாருல, வந்துருவாரு. நீங்க வாங்க, உள்ள போலாம். வாங்க. சரி ராசதோரா, வாங்க வாங்க, நீங்களும் போங்க, உள்ள போங்க. நீங்க பாருங்க, நீங்க பாருங்க. ஏம்மா, என்னம்மா அப்படி முக்கியமான வேலை? அவன் காலையிலேயே புறப்பட்டு வந்துட்டான்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா எங்கேயோ போயிருக்கான், இன்னும் வரலன்னு சொல்ற? தெரியலங்க ஐயா. காலையில போன் பண்ணி கேட்டப்போ முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னாருங்க ஐயா. அக்கா, அம்மா உன்னை கூப்பிடுறாங்க, வாக்கா. சரி வரேன். மாமா நீங்க உள்ள சரிம்மா, நீ வாங்க. போ நீ போ. என்னவா? தெரியலக்கா. நாட்டாசா, அப்பா ரொம்ப நல்ல பிள்ளையா. எங்க உங்க மாமியார ஆளை காணோம்னு அது அப்பயும் கேட்டதுக்கு ராத்திரி முழுக்க குளிர் காய்ச்சல், டாக்டர் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி புகுந்த வீட்டை விட்டு கொடுக்காம பிறந்த வீட்டு கேள்வியை சமாளிச்சா பாரு. இப்படிப்பட்ட புள்ள கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும்யா. அதெல்லாம் இருக்கட்டும்பா. இந்நேரம் வெற்றி இங்க இல்லாம போயிட்டான். இங்க இருக்கிறத விட்டுவிட்டு அவன் வேற எங்கப்பா போயிருப்பான்? அதானப்பா எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. மாமா, எங்க மாமா போயிருக்க போறான்? பக்கத்துல எங்கேயாவது முக்கியமான வேலையா போயிருப்பான், வந்துருவான், விடுங்க. மாமனார் வீட்டு கல்யாணம் நடக்குது, வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யறத விட்டுவிட்டு அப்படி என்ன மாப்பிள்ள முக்கியமான வேலையா இருக்கும்?
மலரு இங்க வாமா. இது வரேன்ப்பா, நீங்க போய் அகிலா கூட இருங்க. சரி ஓகே. சொல்லுங்கப்பா. ஏமா எங்கம்மா மாப்பிள? அப்பா எங்கம்மா அவரு? வீட்டுல இருக்கிற பொம்பளை ஆளுங்க ஏன் வரலன்னு கேட்டா குளிர் காய்ச்சல்னு சொல்ற. மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காருன்னு சொல்ற. என்னம்மா நடக்குது உன் வீட்டுல? என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்தணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியுறாங்களா? அது எப்படிமா உன் மாமியார் நாத்தனார் எல்லாருக்கும் ஒரே நேரத்துல குளிர் காய்ச்சல் வருதாக்கும்? இதை நீங்க சொல்லுவீங்க, அதை நாங்க நம்பணும். அப்பா அப்படி இல்லப்பா. போதுமா போதும். உன் மாமியார் வீட்டுல இருந்து எனக்கு நல்ல மரியாதை பண்றாங்க, ரொம்ப திருப்தியா இருக்குமா. அப்பா பாரு, அவங்க கூட வந்தா வர்றாங்க, வராங்கட்டி போறாங்க, அவங்கள விடு. நான் அவங்கள எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனா மாப்பிள்ளை எங்கம்மா? அவரு வராதாமா எனக்கு கவலையாவும் அவமானமாவும் இருக்கு. இருங்கப்பா, அவர் எங்க இருக்காரு, எப்போ வருவாருன்னு ஃபோன் பண்ணி கேக்குறேன். நீங்கள் கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் switch off செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து என்னம்மா மாப்பிள்ளை எடுக்கலையா? இல்ல, மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குப்பா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். உன் மாமியாரும் நாத்தனாரும் வரலனால ஊர்ல இருக்கிறவங்க கண்டபடி பேசுவாங்க. இதுல உன் புருஷனும் வேற வரலையா? ஊர்வாய்க்கு அவள் போடணும்னு அவசியமே இல்லை. இட்டு கட்டி அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பேசுவாங்க. ஆனா ஒண்ணுமா, மாப்பிள்ளை கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லம்மா. அதுக்காக ஒண்ணுக்கு பல தடவை இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பார்த்தாரு. அது எல்லாத்தையும் தாண்டி என் மக கல்யாணத்தை நான் நடத்துவேன், அவ வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும்னு சொன்னேன். அதுக்கு தான் இப்படி வராம இருந்து எனக்கு தக்க மரியாதை கொடுத்திருக்காரு. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். இங்க யாரையும் எதிர்பார்த்து நான் இங்க இல்ல. என் மக வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். இங்க யாரு வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கும். அப்பா என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேணும்னு எதுவும் பண்ணிருக்க மாட்டாருப்பா. இங்க கூட வராம எங்கேயாவது போயிருக்காருன்னா கண்டிப்பா அது முக்கியமான வேலையா தான்ப்பா இருக்கும். எப்படியும் தாலி கட்டுறதுக்குள்ள வந்துருவாருப்பா. பரவாயில்லம்மா, விடு. தாலி கட்டுறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் கூட இல்ல. ஆனா இன்னும் வராம ஏதோ முக்கியமான வேலையை பார்க்க போயிருக்காரு உன் புருஷன். அந்த முக்கியமான வேலையவே பார்க்கட்டும். ரொம்ப சந்தோஷமா வரேன். ஏய், என்னடி உன் வீட்ல இருந்து யாருமே வரல? அது வந்துமா, கல்யாணத்துக்கு வந்திருக்கிற எல்லாருமே அரசல் புரசலா அதை தாண்டி பேசிட்டு இருக்காங்க. மூத்த சம்பந்தக்கார வீட்ல இருந்து யாருமே வரல, ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல இருக்குன்னு என் காதுபடவே பேசிட்டு இருக்காங்கடி. இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா? அவங்க என்ன சமயம் பார்த்து எங்களை மூக்க இருக்கணும்னு காத்துட்டு இருந்தாங்களா? 1000 பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் இந்த நேரத்திலயா காட்டணும்? சண்டையோ சச்சரவோ எதா இருந்தாலும் வந்து ஒரு மூலையில நின்னு அட்சதைய போட்டு ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறம் போய் 1000 பேசிக்கிட்டோம். உன் மாமியாரும் சரி உன் புருஷனும் சரி 2 பேரும் இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. உன் மாமியார் கூட ஆரம்பத்துல இருந்தே இப்படித்தான். அவங்கள விட்டு தள்ளு, அவங்க ஏதாவது பண்ணிட்டு போகட்டும். ஆனா உன் புருஷன், அவருக்கு என்னடி ஆச்சு? ஏன் இப்படி பண்றாரு? என்னால இத கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. என்னமோ பண்ணி தொலைங்க.